வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ட்ரிக்கு சொல்லலாம். என்ன ட்ரிக்குனா, எப்படி உங்களோட வால்பேப்பரில் வீடியோவாக வைக்கிறது. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம வால்பேப்பரை ஒரு வீடியோவாக லைவ் வால்பேப்பர் அது மாதிரிலாம் வைக்கணும்னு ஆசை இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற வீடியோவாக வைக்கிறது எப்படி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப் தேவை. அந்த ஆப் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நான் கீழே லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா யூடியூப்பில் போய் டெக்கி தமிழான்னு போட்டிங்கன்னா வரும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம அந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எடுத்தோன்னே அந்த ஆப் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோன்னே ஆப் இப்படி தான் இருக்கும். ஆப் பார்த்தீங்கன்னா சூஸ் வீடியோ, ஸ்டார்ட்டு, ஆடியோ டிசபிள்டுன்னு லைனாக இருக்கும். அதில் சூஸ் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பர்மிஷனுக்கு அலோவ் கொடுங்க. அலோவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா வீடியோவும் வரும். நீங்கள் எந்த வீடியோவை வால்பேப்பரில் வைக்கணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சவுண்டை கம்மி பண்ணிக்கிறேன், இல்லை எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு எனக்கு வேண்டிய வீடியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணோன்னா அந்த வீடியோ ப்ளே பண்ண ஆரம்பிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிம்பிளில் ஒன்று இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா லோடிங் லைவ் வால்பேப்பர்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு செட் வால்பேப்பர்னு இருக்கும். அதில் நீங்கள் செட் வால்பேப்பரை கிளிக் பண்ணுங்கள். நான் செட் வால்பேப்பரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா லைவ் வால்பேப்பர் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா 1080p வரைக்கும் வைக்கலாம். 4K 2K மட்டும் தான் வைக்க முடியாது. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா 3MB 4MBயில் அந்த ஆப் சைஸ் பார்த்தீங்கன்னா அதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் அடுத்த ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆப்ஷன்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எவ்வளோ நேரம் ஓடணும், அது எவ்வளோ பெரிய ஒரு படமாக இருந்தால் கூட நீங்கள் ஓட வைக்கலாம். அது எவ்வளோ நேரம் ஓடணும்னு செலக்ட் பண்ணிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ டிசபிள் எனேபிள்னு இருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோ எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபோன் எடுக்கும் போதெல்லாம் பாட்டு கேட்கும். ஸ்கேல் ஃபிட் வித் கிராப்னா உங்களுக்கோட ஃபோனில் இருக்கிற ஃபோன் என்ன சைஸில் இருக்கும் அந்த மாதிரி வேணுமா, இல்லை உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது கீழே ரைட் ஹேண்ட் சைடில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பார்த்தீங்கன்னா சாலிட் வால்பேப்பர்னு சொல்லுவாங்கள்ல, பிளெயின் வால்பேப்பர் வெறும் கலரை மட்டும் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த ஆடியோ எனேபிள் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பாட்டே கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னென்னா நீங்கள் வேறு ஏதாவது ஆப்பை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணால் கூட அந்த வால்பேப்பரோட சவுண்டு டிம் ஆஃப் ஆகிடும். பின்னாடி பேக்ரவுண்ட் ரன்னிங் வால்பேப்பர் ஆஃப் ஆகிடும். அதனால் சார்ஜ் குறையறதுக்கு வாய்ப்பெல்லாம் இல்லை. ரொம்ப கம்மி தான், சார்ஜெலாம் ரொம்பலாம் குறையாது. நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியான வீடியோ கூட நீங்கள் வைக்கலாம் 1080p வரைக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய வீடியோ வேணுமாலும் நீங்கள் உங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆடியோ எனேபிள் கூட பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணால் கூட பேக்ரவுண்டோட சவுண்ட் ஆஃப் ஆகிடும். இந்த வீடியோவோட பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டேட்டஸோட வீடியோ. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.